ஒரு சிலர் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முடி வளருதுக்கு. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா முடி கொட்டுது. அதாவது வந்து ஸ்மால் பால்ட் பேட்சஸ் மாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, "அக்கா முடி இருக்கு. ஆனா ரொம்ப வந்து தின்னா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, எலிவால் மாரி இருக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட முடிய வந்து நல்லா ரீக்ரோத் பண்ண வச்சு, முடிய வந்து நல்லா திக்கா வளர வைக்கிறதுக்கும், டென்ஸ் ஆக்குறதுக்குமான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நான் குடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் பேக் போடுறப்போ உங்களோட முடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங்கா வந்து குடுத்து, அந்த டேமேஜா இருக்க ஹேர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து ஒரு குரோத்த குடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக். அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலையும் வந்து இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ரெமெடினே சொல்லலாம். இந்த ஹேர் பேக் எல்லாமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இதே மாரி நல்லா திக்கா வந்து முடி வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 33+ ஏஜ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைக்கு வந்து அம்மா. என்னாலயே வந்து இந்த அளவுக்கு ஹேர் குரோத் பண்ண முடியுது, என்னால ஹேர் கேர் பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பா சின்ன வயசுல இருக்க என்னோட வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ஹேர் குரோத் பண்ண முடியும். அண்ட் ஹேர் ஃபால வந்து நெறைய எப்படி வந்து ஹேர் ஃபால கம்மி பண்ணலான்ற வீடியோஸும் வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஹேர் குரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நான் சொல்ற மிஸ்டேக்ஸ் எதையுமே பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கும் வந்து ஹேர் குரோத் வந்து நல்லா மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹேர் பேக் இல்லாம நான் வந்து ரெகுலரா வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து என்னோட கோம்ஸ் ஹேர் குரோத் ஹேர் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடும் வந்து நான் வந்து இந்த வீடியோவா நான் வந்து ஸ்டார்ட்டிங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களும் கூட. நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுங்கக்கா, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக வேண்டி நான் வந்து என்னோட ஹேர் ஆயிலை வந்து நானே என் கையால் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் ஹேர் ஆயில் எப்படி புக் பண்ணணும், எவ்வளோ பிரைஸ் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நான் மெசேஜ்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஆயில் வீக்லி எப்பவுமே வந்து ஃப்ரெஷ் பேட்ச் தான் வந்து கேட்குறவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஆயில்ல ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ கண்டிப்பா வந்து இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்ல. அண்ட் நல்லா வந்து ஹேர் க்ரோத் பண்ண முடியும் அப்படின்றது என் மூலியமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிட்ட வாங்கினவங்களும் வந்து நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதோட வீடியோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் பேக்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். அதாவது ஃபெனுக்ரிக். இதை வந்து ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஊற வச்சுருக்க தண்ணியே வந்து நான் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு டோனராகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது கூடவே நான் எடுத்திருக்க செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செம்பருத்தி இலை தான். இது வந்து உங்களோட ஹேர் ரீக்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை தான். மருதாணி இலை நம்ம போடுறதுக்கு மூலயமா ஹேர் வந்து நல்லா ஷைனியர் லுக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா வந்து ஒரு கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், பிளாக் கலராக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மருதாணி போட்டால் கலர் மாறிடுமோ ஹேர் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே ஆகாதுங்க. நான் போட்டு தான் இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா அந்த வெந்தயம்லாம் வந்து துகள் துகளாக ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி நம்ம தலையில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதை வந்து நான் ஒரு மெல்லிஸான கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த துகள்லாம் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விடுறதப்போ நல்லா வந்து ஹேர் பேக் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு பியூராக கிடைக்கும். நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்மளோட ஹேர் பேக் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து தலையில் எண்ணெய் வச்சு டீப் ஆயிலிங் பண்ணியிருக்கேன் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இதை வந்து நல்லா வந்து
அப்ளை பண்ணி விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப்லேருந்து முடி ஃபுல்லாகவே வந்து முடி எட்ஜஸ் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேல்ப்போட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் முடி வந்து நல்லா அந்த க்ளோயிங் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக பிரித்து எல்லா இடத்துலையும் வந்து முடி ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தலையை வந்து இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணி நல்லா வந்து கொண்ட மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டினதுக்கப்புறமா வந்து கவர் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. இப்போ மருதாணி போட்டதுனால என் கையும் பாருங்கள் செவக்கவே இல்லை. ஸோ முடியும் வந்து எந்த கலர் சேஞ்சும் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போடுறது மூலிமா நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் என்னோட ஹேர் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோட ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.